நேபாளத்தை சேர்ந்த அரச குடும்ப பின்னணியில் பிறந்தவர் தான் மனிஷா கொய்ராலா. ஆனா அந்த ராயல் லைஃபை விட சினிமாவே தான் இவரின் கனவாக இருந்தது. அதற்காகவே படித்து தயாராகி திரையுலகில் காலடி வைத்த மனிஷா 90s காலத்தில் ரசிகர்கள் மனதை கவர்ந்த கனவு கன்னியாக மாறினார். அழகு, நடிப்பு இரண்டிலும் டாப் லெவல். 1942 அ லவ் ஸ்டோரி வெற்றிக்கு பிறகு இயக்குனர் மணிரத்னம் அவரை தனது பாம்பே படத்தில் ஹீரோயினாக தேர்வு செய்தார். அந்த ஒரு படம் மனிஷாவின் கெரியரை வேற லெவலுக்கு எடுத்துச் சென்றது. தமிழில் உயிரே, இந்தியன், முதல்வன், ஆளவந்தான், பாபா, மும்பை எக்ஸ்பிரஸ் போன்ற ஹிட் படங்களில் நடித்த இவர் தனது நடிப்பால் ரசிகர்கள் மனதில் நிரந்தர இடம் பிடித்தார். இதற்காக 4 பிலிம்பேர் விருதுகளையும் கைப்பற்றினார். ஆனா வாழ்க்கையெல்லாம் எப்போதும் சினிமா மாதிரி இல்ல. தன்னை விட 7 வயது குறைவான தொழிலதிபரை திருமணம் செய்த மனிஷாவின் வாழ்க்கை சில வருடங்களில் மாறிப்போனது. 2012 ஓவேரியன் கேன்சர் தாக்கம், அமெரிக்காவில் சிகிச்சை, கீமோதெரபி, உடல் எடை குறைவு, மொட்டை தலை. அந்த நிலையை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். ஆனா அவங்க கதை அங்கதான் முடிஞ்சிரல. அந்த மரண போராட்டத்தில் இருந்து மீண்டு வந்த மனிஷா இன்று கேன்சர் நோயாளிகளுக்கு முன்னுதாரணம். விழிப்புணர்வு